தோழர் டி ராஜாராம் அவர்களே, மண்டல பொதுச் செயலாளர் தோழர் எஸ் வேல் அவர்களே, ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் டி ராமமூர்த்தி அவர்களே, அமைப்பினுடைய துணைத் தலைவர்கள் அன்பிற்குரிய தோழர் ரகோத்தமன் அவர்களே, தெய்வீகன் அவர்களே, ஏழுமலை அவர்களே, பொருளாளர் தோழர் முருகன் அவர்களே, செயலாளர்கள் தோழர் தங்கபாண்டியன் அவர்களே, கந்தசாமி அவர்களே, ஓய்வு பெற்ற நல அமைப்பினுடைய அன்பிற்குரிய தோழர் ராமதாஸ் அவர்களே, சாமிநாதன் உள்ளிட்ட பங்கேற்றிருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் பணிவான வணக்கம். இந்த போராட்டத்திலே அன்றாடம் இந்த வழியாக போகிற பொழுது இங்கே தொழிலாளி உட்கார்ந்து போராடி கொண்டிருப்பதும் கோஷம் எழுப்பிக் கொண்டிருப்பதும் போராட்டத்தினுடைய நோக்கங்களை விலக்கி சில தலைவர்கள் பேசிக் கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டே செல்லுகிற பொழுது தமிழகத்திலே ஒரு நீடித்த போராட்டத்தை போக்குவரத்து தொழிலாளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு சீட்டு கிழித்து கொடுக்கிற கண்டக்டர் சிரித்துக் கொண்டே கொடுக்கிறார், சில்லறை கொடுத்தால் மேலும் சிரிக்கிறார். டிரைவர் கடமையை கச்சிதமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். வாகனங்கள் நிறுத்தப்படாமல் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல், அதே நேரத்தில் போக்குவரத்து தொழிலாளருடைய உரிமைகள் என்பதை விட இதுதான் நியாயம் என்று கடந்த காலங்களிலே பேசிக் கொண்டிருந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பின்னால் அந்த நியாயத்தை செயல்படுத்த மறுக்கிறார்களே என்கிற நியாயமான கோபத்தை எண்ணி பார்த்து உள்ளபடி எனக்குள்ளேயே ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. உங்களை சந்திக்கிற, பார்க்கிற, பேசுகிற, உங்களை வாழ்த்துகிற வாய்ப்பு கிடைக்குமா என்று நினைக்கிற பொழுதுதான் பொதுச் செயலாளர் வேலு அவர்களுடைய தொலைபேசி அழைப்பு கிடைத்து, தோழர் நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தெரியுமா என்றார். நீங்கள் வாய்ப்பு இருக்கிற பொழுது வந்து செல்லுங்கள், எங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று சொன்னார். அதற்கு பின்னாலே தோழர் ராமதாசும் சாமிநாதனும் தொடர்ச்சியாக அன்றாட போராட்ட நிலவரங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு சிஐடியு பொதுச் செயலர் மாவட்ட செயலாளர் மூர்த்தி அவர்களும் இன்றைக்கு வருவதாக சொன்னார்கள். வருகிறீர்களா என்று கேட்டார். வருகிறேன் என்று சொன்னேன். உள்ளபடியே இப்படி ஒரு போராட்டத்திலே கலந்து கொண்டு வாழ்த்துகிற, உங்களை ஆதரிக்கிற, கருத்துக்களை சொல்லுகிற வாய்ப்பு கிடைக்காமல் போயிருந்தால் வரலாற்றில் நான் காணாமல் போனவனாக மாறியிருப்பேன். தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளனத்தினுடைய மாநில மாநாட்டை மிகுந்த எழுச்சியோடும் சிறப்போடும் விழுப்புரத்தில் நடத்துகிற போது அந்த மாநாட்டினுடைய வரவேற்பு குழு தலைவராக 10வது மாநாடு அந்த பொறுப்பை ஏற்று எல்லாமே புது வகையாக அந்த மாநாட்டை நடத்தினோம். பொதுக்கூட்டம் நடத்தின இடம் புதுசு. ரங்கநாதர் ரோட்லாம் பொதுக்கூட்டத்துக்கோ ஊர்வலத்துக்கோ அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. அன்றைக்கு இருந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடத்துல நம்ம சொன்னோம், எந்த நேரம் பொருத்தமா இருக்கும், எந்த இடம் பொருத்தமா இருக்கும் என்று எங்களை விட யதார்த்தமாக தெரிந்து கொள்வதற்கு உங்க டிபார்ட்மெண்ட்ல ஆளே கிடையாது. ஏனென்றால் நாங்கள் மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எது மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் எல்லாருக்கும் செய்தி தெரியக்கூடிய வகையிலே நடக்கும் என்கிற முறையிலே நாம் இடத்தை தீர்மானித்து சொன்னோம். அநேகமாக அந்த மாநாட்டில் தான் கொடியேற்றி வைத்த நம்முடைய அன்பிற்குரிய தோழர் சி கோவிந்தராஜன் அவர்கள் அவருடைய வாழ்க்கையின் போராட்ட களத்தின் நிறைவு நிகழ்ச்சியாக அவர்கள் பங்கேற்றார்கள். அதெல்லாம் பசுமரத்தாணி போல நம்முடைய நினைவிலே நிழலாடி கொண்டிருக்கிறது.
இன்றைக்கு இந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியை நான் பார்க்கிற போது எனக்குள்ளேயே ஏன் இந்த போராட்டத்தை இன்னொரு கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடாது என்கிற எண்ணம் என்னுடைய மனசிலே நீடித்தது, தொடர்ந்தது, ஒரு சின்ன பொறி தட்டியது. தொடர்ந்து இந்த போராட்டத்தை நீங்கள் நடத்துகிறீர்கள், ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இந்த போராட்டத்தை நீங்கள் நடத்துகிறீர்கள். இந்த சம்மேளனத்துடைய தலைவர் தோழர் ஏஎஸ் அவர்கள் பேசிய பேச்சு தீக்கதிர் பத்திரிகையின் மூலமாக படிக்க முடிந்தது. எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிற பொழுது எங்களுடைய நியாயத்தை அரசு நிராகரிக்கிறது அல்லது கண்டுகொள்ளவில்லை என்பதற்காக பொதுமக்கள் சிரமப்படக்கூடாது, அவருடைய பொதுவான வாழ்க்கை சிரமத்திற்குள்ளாக கூடாது என்கிற முறையிலேதான் அன்றாட வாழ்க்கையிலே எந்த சிரமத்தையும் பொதுமக்கள் சந்திக்காமல் எங்களுடைய போராட்ட உத்தியை நாங்கள் கண்டறிந்து தொடர்ச்சியாக காத்திருப்பு போராட்டம் என்கிற முறையிலே நாங்கள் இதை அறிவித்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். இந்த பொறுப்புணர்ச்சி பொதுமக்களுடைய நலன், போக்குவரத்து நலன், கழகத்தினுடைய நலன், இவைகளோடு போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் தொழிலாளர்களுடைய உரிமையும் நலனும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற பொறுப்புணர்ச்சியோடு மிக உயர்ந்த சிந்தனையோடு இயங்குகிற ஒரே இயக்கமாக சிஐடி தொழிற்சங்கத்தினுடைய போக்குவரத்து சம்மேளனம் தான் இயங்க முடியும். ஏனென்றால் நாம் நம்மை மட்டுமே பார்த்துக் கொள்வதல்ல, நம்முடைய சமூகத்தையும் சுற்றி பார்க்கக்கூடியவர்கள். எனவேதான் கடந்த ஆட்சியாளர்கள் போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு எதிராக அவர்கள் சொன்ன நியாயமான கோரிக்கைகளை, உரிமைகளை நிராகரித்ததின் காரணமாக போக்குவரத்து தொழிலாளிகள் பொதுமக்களிடத்திலே, பொது சமூகத்திடத்திலே தங்களுடைய கருத்துக்களை பரப்பியதின் விளைவாகவும் சேர்ந்துதான் கடந்த ஆட்சி தூக்கி எறியப்பட்டு திமுக தலைமையிலான ஆட்சி தமிழகத்திலே வந்தது.